ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சிவாவுமே அங்கே மகா என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாமே இங்கே அன்னபூர்ணிக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணியும் கோவத்தில் இங்கே மகாவை இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாது, தப்பு பண்ண யாரும் இந்த வீட்டுக்குள்ளே காலடியை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மகாவும் அன்னபூர்ணி காலையும் சிவா காலன்னு சொல்லிட்டு எல்லார் காலையும் விழுறாங்க. நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்லியுமே அங்கே இருக்கிற யாருமே சிவாவாக இருக்கட்டும் அன்னபூர்ணியாக இருக்கட்டும் யாருமே மன்னிக்காமல் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லிட்டுறாங்க, அன்னபூர்ணியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவிக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. ஏன்னா முன்னாடி அன்னபூர்ணி கிட்ட சிந்து தான் அந்த பணத்தை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோராவும் சிந்து மேலே அம்பாண்டமாக இப்படி ஒரு பழியை சுமத்திட்டு இருந்தாங்க. அப்போ சிந்து சைடு நின்றுக்கிட்டு பைரவி தான் சிந்து இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டா, அதுவும் இல்லாமல் யார் பணத்துக்கும் சிந்து ஆசையுமே படமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட மகாவும் நீ என்ன உங்கள் அக்கான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா, அவள் எடுத்தான்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அவள் எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ நீ அவள் சைடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த பணத்தை 1,00,000 ரூபாவும் அங்கே சிந்து தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அங்கே பைரவியுமே இல்லை எங்க சிந்து இந்த பணத்தை கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காம மகாவும் அன்னபூர்ணி கிட்ட பொய்யா சொல்லி அவங்கள நம்பவுமே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்த பின்னாடி எங்க அன்னபூர்ணி தான் எல்லா தப்பும் இங்க மகா தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி அங்க சிவா எல்லார்கிட்டையுமே எடுத்து புரிய வச்சுட்டு இருப்பாங்க, எஸ்சிக்கை கூட்டிட்டு வந்துட்டு. ஆனா லாஸ்ட்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி சொன்னதை கேட்ட பைரவியுமே ஆமா தப்பு பண்ணவங்க யாருமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அத்தை, நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அப்பா கூட என்ன சொன்னேன்னா இந்த வீட்டில் வேற யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா நீங்க எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது. அன்னபூர்ணியத்தை சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சிவாவுமே ஆமாம்மா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உங்களை அம்மான்னு சொல்கிறது கூட எனக்கு வாய் கூசுது, அதுவும் இல்லாமல் நீங்கள் மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ராடு தனத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த படியை தூக்கி சிந்து மேலே போடலான்னு நினச்சிங்க பார்த்தீங்களா. தப்பு பண்ணாத ஒரு பர்சன் மேலே நீங்கள் போட நினச்சதுக்கு உங்கள் மேலே நான் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், அதுவும் இல்லாமல் போலீஸை கூட்டிகிட்டு உங்களை உள்ளேயுமே தள்ளலாம். ஆனால் நீங்கள் என்ன இருந்தாலையும் என்னுடைய அம்மாவை போயிட்டீங்க, ஆனால் உங்களை நான் மறுபடியும் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூட மாட்டேன். அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு மகாவும் அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க்கா, இங்கே சிந்துவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் நான் இப்படி பண்ணிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சுக்கோங்கக்கா, நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேங்க்கா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன், இந்த வீட்டை விட்டு என்ன துரத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே கெஞ்சவும் இதை கேட்ட அன்னபூர்ணியும் மகா இல்லை மகா நான் உன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அக்கறையும் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ சொன்னதெல்லாம் நான் கண்மூடி நம்பிட்டு இருந்தேன், ஆனால் நீ முன்னாடி சொன்னதெல்லாம் இப்படி ட்ராமா போட்டு தான் என்னை நம்ப வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ இதுக்கு மேலேயுமே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சியும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கவே கூடாது, நான் எடுத்தா ஒரு முடிவு, அதுவும் இல்லாமல் நான் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், நான் சொன்ன விஷயத்த ஃபஸ்ட்டு செய்ய அப்படின்னு மாதிரியுமே அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மகாவும் பயங்கர வருத்தத்துலேயுமே அங்கே போகும்போது அங்கே சிவாவையும் சிந்துவையும் முறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பயங்கர வெறியோடு தான் அவங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் வெளியே போனாலையும் அங்கே உள்ளே இருக்கிற சிந்துவை எதனா நான் பண்ணியே ஆகுவேன் அப்படின்ற ஒரு வெறியில் தான் அவங்களுமே அங்கே வீட்டை விட்டையுமே வெளியே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எசக்கியும் எங்கள் மகாவும் இங்கே எல்லாருமே மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஆதாரத்தோட அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சிவாவுமே எல்லா விஷயத்தையுமே புட்டு வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அன்னபூர்ணி பயங்கர கோவத்திலேயே அங்க மகாவை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, தப்பு பண்ணவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகாவை வீட்டை விட்டையுமே துரத்தி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட போயிட்டு அன்னபூர்ணியும் சிவா எனக்கு மகா தான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா மகா எந்த ஒரு தப்பும் இப்படி ஒரு தப்பை அவள் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா,
ஆனால் ஒன்று சிவா, நீ இங்கே உங்கள் அம்மான்னு கூட பார்க்காம அந்த உண்மையை நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்ததுன்னா அங்கே மகா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு மாதிரியுமே அங்கே அன்னபூர்ணி வந்து சொல்லவும் உடனே சிவாவும், பெரியம்மா நான் உங்ககிட்ட அப்போவே நான் சொன்னேன், அம்மா தான் இந்த பணத்தையும் எடுத்திருப்பாங்க, அதுவும் இல்லாமல் அந்த நகையுமே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ சந்தேகம் இருந்துச்சு. அங்கே ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து கேட்குற போது இங்கே எசக்கியை பார்த்ததும் அவர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு போய் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இங்கே நான் கோயிலில் இவங்க 2 பேரையும் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கோபமாக இருந்துச்சு. அந்த நேரத்திலே அவங்கள அடித்து அங்கேயே கொண்டுட்டு இருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு எங்கள் மேலே கோபம் வந்துச்சு. ஆனால் சிந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவள் இத்தனை நாளாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ சிந்து மேலே இத்தனை நாளாக அவங்க இப்படி ஒரு பழியை போட்டு சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சிந்து ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே தெரியும். அவள் முன்னாடி அவள் லவ் பண்ணிட்டு இருந்த போது ஏதோ ஒரு பாசத்தால் என்னை வந்து பொய் சொல்லி அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மற்றபடி அவள் வேறு எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. இந்த வீட்டுக்காக அவள் எல்லாமே நல்லது தான் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நீங்கள் கூட அவள் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சிவா சொல்லவும், அன்னபூர்ணி இதை கேட்டதுமே சிவா என் மேலே தப்பு தான், எங்கள் மகா சொன்னதை கேட்டு நான் நம்பி எங்கள் சிந்துவை நான் விசாரிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட போய் இங்கே மன்னிப்புமே கேட்குறாங்க அன்னபூர்ணி. இதை பார்த்துட்டு அங்கே சிந்துவுமே, அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை எங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு விடுங்க அத்தை, நீங்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தில் தானே கேட்டீங்க, இப்போ எல்லா உண்மையே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எல்லாம் எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, இப்படி ஒரு பெரிய வார்த்தையில் நீங்கள் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு மாதிரியுமே அங்கே சிந்து வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும் பைரவியும் 2 பேரும் நின்றுக்கிட்டு அங்கே மகா மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. உடனே பைரவியும், அத்தை நீங்கள் முன்னாடியே நானுமே சொன்னேன், சிந்து இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டா, இந்த வீட்டில் எல்லாரும் தான் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா இருக்கா, நான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே நம்பாமல் சிந்து மேலே சந்தேகப்பட்டு சிந்துவை விசாரிச்சிங்க. ஆனால் அப்போவுமே சிந்து வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் எடுக்கல, அந்த பணம் எங்கே இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிந்து எவ்வளவோ சொன்னான். ஆனால் நீங்கள் அதை எதுவுமே கேட்காம சிந்து மேலே நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது. ஆனால் சிந்து மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே சிந்து வந்து உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அங்கே சிந்துவுமே இருக்கா. பட் ஆனால் அங்கே மகாத்தா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நீங்கள் மகாத்தாவே நீங்கள் கேட்டுக்கிட்டு மகாத்தா என்னென்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதவே இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. வெளியே போன மகாவும் எசக்கியும் 2 பேரும் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே ஸ்னேகா வீட்டுக்குமே போகிறாங்க. இங்கே மகா எதுக்காக ஸ்னேகா வீட்டுக்கு போகிறாங்கன்னா, அங்கே ஸ்னேகா கூட சேர்ந்தாதான் சிந்துவை நம்ம எதனா பண்ண முடியும். அது இல்லாமல் அன்னபூர்ணியை நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணணும். நம்ம மேலே இப்படி ஒரு கோவப்பட்டதுக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இங்கே சிந்துவையும் அங்கே அன்னபூர்ணியும் நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணி ஆகணும் இங்கே ஸ்னேகாவை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட போகிறாங்க இங்கே ஏசக்கியும் மகாவும். அதுக்கப்புறம் என்ன, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருது. இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சிந்துவுமே கேன்டீன் கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இங்கே ஆறுமுகமும் பைரவியும் ரூமுக்கும் போயிடுறாங்க. ரூமுக்கு போனதும் பைரவி வந்து, ஆறுமுகம் எனக்கு அப்போவே ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு இங்கே மகாத்து மேலே. ஆனால் நான் சொன்னால் இங்கே அன்னபுண்ணியத்தை என்னை எதனா நினச்சிப்பாங்க, என்னை எதனா தப்பாகவும் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். ஆனால் இங்கே சிவா வந்து கரெக்டான நேரத்தில் யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கு முன்னாடியுமே நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் சிவா வந்து ஆதாரத்தோட இங்கே எசக்கியை கூட்டிகிட்டு வரலன்னா அன்னபூர்ணி அத்தை இங்கே மகாத்தை சொல்கிறத தான் கேட்டு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே சிவாக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா இங்கே மகாத்தை ஏதோ ஒன்று சொல்லி இங்கே சிந்து மேலே பழியை சுமத்திட்டு அவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் சிவா வந்து எல்லா உண்மையும் சொன்ன பின்னாடி தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு. ஏன்னா சிந்து வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அன்னபூர்ணி அத்தையோ சரி இல்லை இது சிவா மேலேயுமே சரி ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்துவை எதுவுமே புரிஞ்சிக்காம அன்னபூர்ணி அத்தை இங்கே சுவாத்திக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை வேற முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னதான் நடக்க போதோ தெரியல. ஆனால் இந்த கல்யாணத்தில் இந்த நிச்சயதார்த்தத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது சிவாக்கு. ஆனால் இங்கே சிவா வந்து இங்கே சிந்துவை தான் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மைண்டாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சிவா இருக்கிற வரையும் சிந்துவையும் சிவாவையும் எப்பவுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியுமே சொல்லிவிடுவோம். உடனே ஆறுமுகம் இதை கேட்டுட்டு, ஆமாம் பைரவி, நீ சொன்ன மாதிரியே அங்கே சிவா கிட்ட இருந்து சிந்துவை எப்போவுமே பிரிக்க முடியாது. ஏன்னா இங்கே சிந்து மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் இங்கே அம்மா கிட்ட வந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்து சிந்துவை இதுக்கு முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு சிந்துவை ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் சிந்துவை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மகா அவங்க இருந்த வரைக்கும் தான் இங்கே சிந்து வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மகா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா. இதுக்கு மேலே மகா ஒரு அவங்க சித்தியுமே இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, சிந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஸ்னேகா கிட்ட போன அங்கே மகாவும் ஸ்னேகா கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகாவும் முழிச்சுக்கிட்டு இருக்க, அது ஆண்டி எதுக்காக நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே கேட்கவும், உடனே சாரி இங்கே ஸ்னேகா கேட்கவும் மகா வந்து, ஸ்னேகா உனக்கு தெரியாமல் அங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணதை பார்த்துட்டு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அன்னபூர்ணி அக்கா இது எதுவுமே கேட்காம சிவாக்கும் அங்கே சுவாதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனையை என்னால் நிறுத்த முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தியுமே அமுச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது, இப்போ சிவாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது இல்லாமல் உன்னை விட்டுட்டு அவங்க சுவாதிக்கு அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்கள எதனா ஒன்று பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமான அந்த சிந்துவையும் அந்த அன்னபூர்ணியையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா சிந்துவால் தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி என்னை அந்த வீட்டை விட்டு ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே சிவாக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நாம் கொஞ்சம் நல்லா யோசித்து அவங்களுக்கு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா வந்து ஸ்னேகா கிட்ட சொல்லுவோம். ஸ்னேகா வந்து, ஆண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட சவால் விட்டு வந்தேன், என்னை மீறி நீங்கள் எப்படி நீங்கள் சிவாக்கு சுவாத்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த வீட்டிலேருந்து உங்களவே துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் சிவாவை நீங்கள் எப்படி பேசி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகா கேட்கவும், உடனே இங்கே மகாவுமே, ஸ்னேகா நான் முன்னாடி சொன்னேன், அது ஏடம் தொடர்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா கூட நினச்சிருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொன்னது கண்டிப்பாக நிஜமாக நடக்கும். அது இல்லாமல் உனக்கு சிவா வேணும்னா நான் சொல்கிறத கேட்டேன்னா கண்டிப்பாக நீ சிவாவை கல்யாணம் பண்ணிப்ப. ஆனால் நான் சொல்கிறத எதுவுமே கேட்காம இருந்தேன்னா கண்டிப்பாக அங்கே அன்னபூர்ணி அக்கா சிவாக்கும் சுவாதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. உங்களை 2 பேருமே கண்டிப்பாக பிரிச்சிருவாங்க. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே இங்கே சிந்துக்கும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அன்னபூர்ணி அக்கா. அதுக்கப்புறம் இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச கையோட அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நம்ம அதுக்கு எதனா ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்னேகாவும், ஆண்டி நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது, ஏற்கனவே நீங்கள் எங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, ஆனால் அந்த ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் சொன்னது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் அதையும் மீறி நீங்கள் சுவாதிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருந்திருக்கீங்க. இப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா கிட்ட ஸ்னேகா கேட்கவும், உடனே மகாவும், ஸ்னேகா நான் இப்போ என்ன சொன்னாலுமே அதை நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு சிவா வேணும்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோ, அப்படி இல்லையா நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், உடனே இங்கே ஸ்னேகாவும், சரிங்க ஆண்டி எனக்கு சிவா கிடைச்சா போதும், சிவா இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா ஏற்கனவே நானும் சிவாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் இங்கே சிந்து தான் எங்களோட காதலை பிரித்து அங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே சிந்து மேலே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் சிந்துவை இன்னுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் இப்போ நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா சிவாவையும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் நான் நினச்சவங்களெல்லாம் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மகாவும், ஸ்னேகா இப்போ தான் நீ கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்க, இதுக்கு மேலே நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் நடக்கணும். என்ன அந்த வீட்டிலேருந்து துரத்துன அன்னபூர்ணியும் சரி சிவாவும் சரி இங்கே நான் சொல்கிறதான கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஸ்னேகாவும், வாங்கன்ட்டி உள்ளே உட்காரவங்க வாங்க, உங்களை எதுக்காக அவங்க வீட்டை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா கேட்கவும், உடனே இங்கே மகாவுமே சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை இது ஸ்னேகா, நான் சிந்துவை அந்த வீட்டிலேருந்து துரத்தணும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் நகையை நான் திருடினேன். அந்த ஒரு விஷயத்துலையுமே ஆதாரப்பூர்வமாக என்னை நிரூபித்து அந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி அமைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே எசக்கியை ஜெயிலில் வச்சுட்டு இருந்தாங்க. எசக்கி வெளியே கொண்டு வரதுக்காக நான் 1,00,000 வந்து அன்னபூர்ணி அக்கா ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வக்கீல்கிட்ட கொடுத்தேன். அந்த விஷயத்த எங்கள் சிவா எப்படியோ நோட் பண்ணி அந்த விஷயத்த எல்லாமே எங்கள் அன்னபூர்ணி அக்கா கிட்ட சொல்லி நம்ப வச்சு என்னை அந்த வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னை அந்த வீட்டிலேருந்து துரத்துனதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு நாள் அங்கே தண்டனை அனுபவிச்சே ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டுறாங்க. ஸ்னேகாவும் இதை கேட்டுட்டு, சரிங்க ஆண்டி, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் மேலே ரொம்ப எடுத்துக்கோங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் எனக்கு சிவா வேணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, சிவாவையும் என்னையும் நீங்கள் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே வரவும் ஸ்னேகா வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எங்கள் மக ஆண்டி வந்திருக்காங்க, அவங்க என்கிட்ட சொன்னதை கேட்குற போது எனக்கு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க நம்ம சைடு இருந்தாங்கன்னா நம்ம சிவாவை சீக்கிரமாக அடைஞ்சு சிவாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அதுவே போதும். ஏன்னா இப்போ அவங்க வந்து மகா ஆண்டியை இந்த வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோவத்தில் அவங்களுமே இங்கே வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோன்னா கண்டிப்பாக சிவாவை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமில் உக்காந்துக்கிட்டு அன்னபூர்ணிமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க மகா இவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் மகா இங்கே அன்னபூர்ணி நினைக்காத அளவுக்கு மகா வந்து மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணதை நினச்சி அங்கே அன்னபூர்ணியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரியுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாளாக அங்கே மகா வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதைவே கேட்டுக்கிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே முடிவு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே மகாவை நான் இப்படி கண்மூடித்தனமாக நம்பியிருக்கக்கூடாது, அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன்னா அப்போவே அவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்திருப்பேன். ஆனால் இங்கே சிவா இல்லைன்னா அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிவாவும் அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் ஆறுமுகமும் கொஞ்சம் பேங்க்கில் பணம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் கட்டுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இது அன்னபூர்ணி வந்து ரூம்லேருந்து வெளியே வந்து சோபாலையுமே ஆளில் உக்காந்துக்கிட்டு இருக்க சுவாத்தியுமே வந்து அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட உக்காடுறாங்க. அத்தை இன்னத்தை இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, மகாத்தை இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க, இன்றைக்கு வரைக்குமே அவங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா இல்லை இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்க இப்போ தப்பை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ கூட இங்கே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாத்தியுமே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும் உடனே அன்னபூர்ணியும், ஆமாம் சுவாத்தி, நீ சொல்கிற மாதிரி நானுமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது நிஜம் இல்லைன்னு சொல்லிட்டு சிவா சொன்ன பின்னாடி தான் சிவா இவங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு சொன்னும் போது இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த அன்னபூர்ணி இப்போ நான் சொன்னேன்னா ஒரு வார்த்தை சொன்னேன்னா இந்த வீட்டில் எல்லாருமே இப்போ கேட்பாங்க. ஆனால் இப்போ மகா வந்து இல்லை நிச்சயதார்த்தத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னும் போது கூட இங்கே உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையுமே நான் பேசினேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மனப்பூர்வம் சம்மதம்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் சிவாவுக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்ன போதுமே, சிவா நீ அங்கே சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன், அதுவும் இல்லாமல் சுவாத்தியுமே நிறைய படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா கிட்ட எடுத்து சொல்லி உன் கூட ஒரு வருஷம் பழகமும் சொல்லியிருக்கேன், நீ உன் கூட பழகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ வேற ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிப்ப, ஆனால் கண்டிப்பாக சிந்து கூட மட்டும் உன்னை நான் சேர்த்து வைக்க மாட்டேன், சிந்து அவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவள் இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இங்கே மகாக்கு என்ன நிலைமையோ அதே தான் இங்கே சிந்துக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி நான் அங்கே சிவா கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்குமே அவன் சிவா என்ன முடிவெடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே அவ்வளோ ஃப்ராடு பண்ணி அங்கே பொய் சொல்லி சிந்து வந்து சிவாவை கல்யாணம் பண்ணது எப்போவுமே உண்மையாகாது. இப்போ நீங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
அன்னபூர்ணியும் சுவாதி கிட்ட சொல்லவும் உடனே சுவாதியும் அத்தை எனக்கு இது போதும் அத்தை, நீங்கள் சொல்கிறதுனால மட்டும்தான் நான் இதில் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நிச்சயதார்த்தம் சிவா இல்லாமல் நடந்தது எனக்கு ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலையும் நீங்கள் இதில் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை பின்வாங்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத தான் அங்கே சிவாவுமே கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தில் நான் எதுவுமே யோசிக்காமல் நான் நல்ல ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதில் ரொம்பவே சந்தோஷம் இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததில். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன வருத்தம்னா இங்கே சிவாவுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியுமே சுவாதி வந்து சொல்லவும் இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியும் சுவாதி நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்லிட்டேன்ல, உங்கள் அம்மா கிட்ட நீ போய் சொல்லு, இங்கே சிவாவையும் இங்கே உன்னையும் தான் நான் சேர்த்து வைப்பேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்கே சிந்து கூட மட்டும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன், இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு தப்பை நான் எப்போவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே சுவாத்தியும் சரிங்க அத்தை, எனக்கு இது போதும், நீங்கள் என் கூட நின்றுக்கிட்டு நீங்கள் எனக்காக இங்கே சிவாவை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, எனக்காக நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் மட்டும்தான் நான் இந்த சிவாவை கல்யாணம் பண்ணியதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாத்தியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகமும் அங்கே பேங்க்கில் போய் பணத்தையுமே கட்டிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்கே அன்னபூர்ணி வந்து கூப்பிட்டு ஆறுமுகம் அந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கட்டிட்டு வந்துட்டியா பேங்க்லேருந்து, ஏன்னா இப்படி கால் பண்ண நான் விட்டதே கிடையாது, நீ எப்படி மறக்கலாம், நீ முன்னாடியே வந்து என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே, இந்த பணத்தை நீ அப்போவே கட்டி முடிச்சிருப்ப, பேங்க் சைட்லேருந்து இன்னொரு நாள் நம்மளுக்கு காலே வரக்கூடாது, ஏன்னா இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்கள யாருமே என்னால் நம்ப முடியல, மகாவை இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஆறுமுகம், ஆனால் இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அவன்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி வந்து ஃபீல் பண்ணவும் இதை கேட்டால் ஆறுமுகமும் அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க யாருமே நம்பலை. ஆனால் இங்கே சிவா வந்து அவங்க பண்ண தப்பை ஆதாரத்தோட இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்ததுனால மட்டும்தான் அங்கே மகா அவங்க சித்தி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இப்போ தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும் சரி ஆறுமுகம் போய் உனக்கு வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவுமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சிவா வீட்டுக்கு வந்ததும் அன்னபூர்ணி வந்து சிவாவை எங்கள் கிட்ட கூப்பிட்டு சிவா நீ மட்டும் அங்கே மகா வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நிரூபிக்கலைன்னா இங்கே யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அநேகமாக இங்கே நான் சிந்து மேலே சந்தேகப்படுறதா இருந்துச்சு, ஆனால் இங்கே சிவா இங்கே மகா வந்து என்னென்ன தப்பு பண்ணாலோ அது அத்தனையும் நீ தான், உன்னால தான் இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, அப்போ நீ இல்லைனா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, மகாவும் இந்த பொய்யை இத்தனை நாளாக எப்படி மறைச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இந்த பொய்யையுமே மறைச்சி வச்சுட்டு இருந்திருப்பா, ஆனால் இங்கே எஸ்கையும் மகாவையும் நான் இதுக்கு மேலே மன்னிக்கிறதா இல்லை, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க கால் எடுத்து கூட வைக்கக்கூடாது, நீ எங்கள் அம்மான்ற உரிமையில் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட போகிற, ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, ஏன்னா தப்பு பண்ணவங்க என்றைக்கும் உங்கள் அந்த ஒரு தப்பை பண்ணக்கூடாதுன்னா இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிவா இங்கே நான் சிந்துவை இப்படி நான் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, மகா சொல்லி நான் அவகிட்ட நான் விசாரிச்சிருக்கக்கூடாது, ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்கள எல்லாருமே விசாரித்தா எல்லாருமே தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யாருமே விசாரிக்கலை, ஆனால் மகா சொன்னான்னு சொல்லிட்டு சிந்துவை விசாரித்தது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் சிந்துக்கிட்ட என்ன மன்னிச்சு சொல்லு, ஏன்னா நான் சிந்துவை அப்படி விசாரித்து அவன் மனசை நான் கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது, ஏன்னா சிந்துவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சிந்து இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் இங்கே மகா சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் சிந்துவை விசாரிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிரு அப்படின்னு மாதிரியுமே சிவா கிட்ட கேட்கவும் சிவாவும் பெரியம்மா நீங்கள் எதுக்கு பெரியம்மா நீங்கள் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ தெரியாமல் நீங்கள் சந்தேகத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ இங்கே சிந்துவை நீங்கள் விசாரிச்சிங்க, ஆனால் சிந்து இந்த விஷயத்தை பற்றி யோசிக்க கூட மாட்டா, நீங்கள் ஏதோ சந்தேகத்துலேயும் நாங்கள் மகாம்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தினால மட்டும்தான் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு சிந்து நல்லாவே புரிஞ்சிருப்பா, சிந்து உங்கள் மேலே தப்பாலாம் எதுவுமே அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா, ஏன்னா சிந்து வந்து உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும் உங்களை தப்பாக நினச்சது ஒரு நாள் கூட இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே
அன்னபூர்ணியும், "இல்லை சிவா, என்ன இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பா. இப்போ இல்லை, நிறைய விஷயத்தில் அவளை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அவள் அப்போ கூட எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்காம, அவள் அப்போ கூட அந்த விஷயத்த நான் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பேசிகிட்டு இருப்பா. அதனால் மட்டும்தான் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் சிந்துவை கேட்டால் சிந்து எடுக்காதவ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தினால நான் ரொம்பவே அசிங்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு என் கூடயே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த விஷயம் அது ஒரு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு உன்னால தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அது எனக்கு நீ வந்து ஒரு அம்மான்னு சொல்லிட்டு நினைக்காம தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நீ எல்லாருக்கிட்டையுமே நிரூபிச்சது நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது சிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவும், "சரிங்க பெரியம்மா, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அம்மாவை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவே மைண்டு ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு பிபி தான் அதிகமாகும். நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க பிரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே கிளம்பிடுறாங்க. சிவா கிளம்புனதும் எங்கள் சிந்து ரூமுக்கு போவோம். சிந்து ரூமுக்கு போனதும் எங்கள் சிந்துவை பார்த்து, "சிந்து, நீ அங்கே அன்னபூர்ணி பெரியம்மா உங்ககிட்ட வந்து அந்த பணத்தை எடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீ வருத்தப்படுறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ தெரியாமல் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அன்னபூர்ணி பெரியம்மா அப்படி ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் உன் மேலே சந்தேகம் பட்டுட்டாங்க. இப்போ எங்கிட்ட அன்னபூர்ணி பெரியம்மா வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஆனால் அன்னபூர்ணி பெரியம்மா யார் தப்பு பண்ணாலையும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே என்னுடைய அம்மாவாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த தப்பை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சும் ஏன் நீ என்கிட்ட வந்து நீ சொல்லாமல் இருந்த அப்படின்ற மாதிரியுமே சிவா வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.